மனசு கஷ்டப்பட்டு அழகா பார்த்துட்டு என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்காரு நம்ம சிவா. சிவாக்கு எந்த பதிலும் சொல்லாமல் சிந்து அழுதுபடி இருக்காங்க. அதை பார்த்துட்டு எனக்கு நல்லா தெரியும், ஏதோ பிரச்சனை இருக்குது, சொல்லு சிந்து அப்படின்னோடனே, நீ தான் உன் அம்மா கிட்ட சொல்லிட்டியே என்கிட்ட நடிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எப்படி நான் நிம்மதியாக இருக்க முடியும்னு கேட்குறாங்க. ஐயோ சிந்து, அது அமைதியாக இருந்துட்டேன், நான் எங்கள் அம்மா கிட்ட எதுவுமே சொல்லலை. அதுதான் உன் அம்மா கிட்ட தான் நீ பேசியிருந்த, நான் எல்லாத்தையும் கேட்டேனே. நீ அமைதியாக இருந்தாலும் என்ன அர்த்தம்? நீ என்கிட்ட நடிக்கிறேன் தானே அர்த்தம்? அதெல்லாம் கிடையாது சிந்து, நான் ஏன் உங்ககிட்ட நடிக்க போகிறேன்? நீ தான் உண்மையை சொல்கிறது பஞ்சாயத்தில் முடிவு பண்ணியே அதுக்கப்புறம் எதுக்காக நடிக்கணும் அப்படின்னோடனே, ஆமாம் இல்லை, இதை பற்றி நான் யோசிக்கிறேன், இப்போ தான் புரியுதா? நான் வேணும்னா நடிக்கலை, உங்ககிட்ட நான் முழு அன்போடு தான் பழகிறேன். ஏன்னா ஏன் டாக்டரே அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்து எனக்கு ஃப்ரெண்டு, எப்போவுமே நீ எனக்கு ஃப்ரெண்டாக தான் இருக்க முடியும், அதுக்காக தான் உன்னை நான் எப்போவுமே வெறுக்கவே மாட்டேன், ஏன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் ஃப்ரெண்டாக இருக்க போகிற அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. ஆமாம், என் ஃப்ரெண்டை நான் எப்படி வெறுக்க முடியும்? சின்ன வயசுலேருந்து நீ எனக்கு எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்க, அதனால தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு பாவம் டாக்டர், நான் சந்தேகப்பட்டுட்டேன், அவர் உண்மையாக தான் என்கிட்ட பழகியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதி அடைகிறாங்க சிந்து. இங்கே என்ன பண்ணுறாங்க, வீடியோ கால் மூலமாக வேணும்னே என்ன பண்ணுறாரு, ஆறுமுகத்தை பயங்கரமாக வெறுப்பேற்றி விடுறாரு. இந்த மாதிரி பைரவி கூட நான் ஒன்றா இருக்க போகிறேன் நைட்டு அப்படின்லாம் பேசுகிறாரு. அதெல்லாம் கேட்டு ஆறுமுகம் டென்ஷனாகி செமையாக டென்ஷன் ஆகிறாரு. உடனே சொல்கிறாரு, நான் வேணும் தான் உன்னை ஸ்டேஷனில் இருக்க வச்சேன், ஏன்னா நான் பைரவி கூட இருக்கணும்ல, அதனால தான் அப்படின்றாரு. அதனால் ஆறுமுகம் ஃபோனை போட்டு உடச்சிட்டு அங்கே வராரு நேராக பார்ட்டிக்கு. அந்த டைமில் கரெக்டாக சஞ்சயும் பைரவியும் ஒன்றா டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. அதை பார்த்துட்டு செமையாக டென்ஷனான ஆறுமுகம் என்ன பண்ணுறாரு, அந்த சஞ்சயை போட்டு அடிக்கிறாரு. அதனால் பைரவி தப்பாக நினச்சிக்கிட்டு ஆறுமுகத்தை போட்டு அடிச்சிடுறாங்க. எல்லாரும் முன்னாடியும் உனக்கு உன் பொண்டாட்டினா என்ன வேணாலும் பண்ணுவியா நீ அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அதெல்லாம் கேட்டு சஞ்சய் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆறுமுகம் மனசு கஷ்டப்பட்டு அங்கேருந்து வராரு. அடுத்து ஆறுமுகம் யோசிச்சிருக்காரு, இந்த சஞ்சய் பிளான் போட்டு தான் எல்லாம் பண்ணியிருக்கான், வேணும்னே எப்படியாவது பைரவி முன்னாடி என்னை கெட்டவனாக்குறான், ஆனால் அவன் நல்லவராக காட்டுறதுக்காக இந்த மாதிரி வேலையை பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. உடனே என்ன பண்ணுறாரு, ஆறுமுகம் ஒரு ஐடியா பண்ணுறாரு, இதை இப்படியே விடக்கூடாது, பைரவி கிட்ட சஞ்சய் பற்றி எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லணும், அவன் நம்பாமல் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே பைரவி கிட்ட சொல்கிறாரு. அதை கேட்டு பைரவி நீ சொல்கிற கட்டுக்கதையெல்லாம் நம்பத்துக்கு நான் தயாராக இருக்க, நீ வேணும்னே இப்படி பண்ணிகிட்ருக்க, நீ உனக்கு சஞ்சயே பிடிக்கல, அதனால தான் இப்படி பண்ணிகிட்ருக்க, சஞ்சய் எவ்வளோ ஜென்டில்மேன் தெரியுமா, அவனை பற்றி இப்படி தப்பாக பேசுகிறியே, உனக்குலாம் அறிவு இருக்கா, இந்த மாதிரி என்கிட்ட உன்னோட்டி பேசினா அப்புறம் நடக்கதே வேறு அப்படின்ட்டு போகிறாங்க. அதை கேட்டு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணு பைரவி, கூடி சீக்கிரம் சஞ்சய் பற்றி உண்மைகளுக்கு எல்லாமே உங்ககிட்ட நான் நிரூபிப்பேன், அதுக்கு தான் நான் பார்த்துட்ருக்கேன், அவனை விடவே கூடாது, அவன் எப்படி திட்டம் போட்டு என்னை இந்த மாதிரி உன் முன்னாடி குற்றவாளி ஆக்கினானோ அதே மாதிரி திட்டம் போட்டு அவனோட முகத்திரியை நான் கிழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இங்கே பைரவி ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. உடனே சஞ்சய் கால் பண்ண, என்னாச்சு பைரவி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எதுவும் பிரச்சனை இல்லை, என்னால் உங்களுக்குள்ளே பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதை கேட்டு நீ இப்படி சொல்கிற, ஆனால் உன்னை பற்றி அப்படி சொல்லிட்டு சரி சரி வீடு, நான் அதெல்லாம் பற்றி சொல்ல அப்படின்னு. ஓ, அவன் என்னை பற்றி போட்டு கொடுத்துருக்கானா அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறார் சஞ்சய். என்ன பண்ணுறது பைரவி, உன் வீட்டுக்காருக்கு என்னை சுத்தமாக பிடிக்கல, அதனால தான் இப்படிலாம் பண்ணுற ஆறுமுகம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஆறுமுகம் எதுக்காக தேவையில்லாமல் ஸ்டேஷனில் வச்சாங்க ஆறுமுகத்தை அப்படின்னு எனக்கே தெரியாது பைரவி, இப்போ தான் தெரியும் அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. அதை கேட்டு யோசிக்கிறாங்க, சரி எவ்வளோ நல்லவனாக இருக்கா சஞ்சய், ஆனால் இந்த ஆறுமுகம் ஏன் சஞ்சய் தப்பாக நினைக்கிறான், எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க. உடனே இங்கே ஆறுமுகம் அப்செட்டாக இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அம்மா என்னப்பா ஏன் என்னாச்சு அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லைம்மா அப்படின்றாங்க. என்னப்பா நல்லபடி தான் போயிட்டு வந்தேன், நல்லபடி தான் போயிட்டு வந்தேன், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்குறாங்க. நல்ல காலம், அத்தைக்கிட்ட எதுவுமே சொல்லலை ஆறுமுகம், சொல்லியிருந்தா அத்தை வேறு தேவையில்லாமல் என்னை அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. பைரவி சிந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம சிவாக்காக எல்லாமே பார்த்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்த மகாவுக்கு செம கடுப்பாக இருக்குது. உடனே இதுக்கப்புறம் எனக்கு எந்த சந்தேகமும் உங்ககிட்ட இல்லை டாக்டர் உன் மேலே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்து செமைய டென்ஷன் ஆகிறாங்க மகா.